தீவிரவாதிகளை ஆதரித்து தூண்டிவிடும் பாகிஸ்தான் தமது சொந்த தோல்விகளுக்கு மற்ற நாடுகளை குறை சொல்கிறது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு, சுதந்திரத்திற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று மத்திய வெளியுறவு அதிகாரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். சென்னையில் வசிக்கும் வெளியூர் மக்கள் தீபாவளிக்காக சொந்த ஊருக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோயம்பேடு, மதுரவாயில், வானகரம், தாம்பரம், புறவழி சாலை என அனைத்து ரோடுகளிலும் வாகனங்கள் ஸ்தம்பித்தன. தமிழக பாஜ தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி விரிவாக்கம் பற்றி பேசிய நிலையில் இன்று பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது கூட்டணி தொடர்பாக அவர் ஆலோசித்ததாக தெரிகிறது. திருநெல்வேலி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கோட்ட செயற்பொறியாளர் ஜோசப் அறையிலிருந்து 2.94 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அலுவலக உதவியாளர், டிரைவர், இளநிலை பொறியாளரிடமிருந்தும் பணம் சிக்கியது.